சகோதர சகோதரிகளே, சிறுகதை வாக்குறுதி. ஒரு கடுங்குளிர் நிறைந்த ஒரு நாள் இரவில் ஒரு மன்னன் தன் அரண்மனைக்கு வந்தான். அரண்மனை வாசலில் மெல்லிய ஆடையுடன் வயது முதிர்ந்த காவலாளியை பார்த்தான். குளிர் கடுமையாக இருக்கிறதே, அதை நீ உணரவில்லையா என்று காவலாளியை பார்த்து மன்னன் கேட்டான். அதற்கு காவலாளி, ஆம், உணர்கிறேன் மன்னா, ஆனால் குளிரை தடுக்கும் ஆடை என்னிடம் இல்லையே என்றான் காவலாளி. அதற்கு மன்னன், கவலைப்படாதே, உனக்கு நான் அரண்மனை சென்று குளிரை தாங்கும் கம்பளி ஆடையை உனக்கு அனுப்புகிறேன் என்று கூறி அரண்மனைக்குள் சென்றான். மன்னரின் வார்த்தையை கேட்டு அந்த காவலாளி அகமகிழ்ந்தான். அரண்மனைக்கு சென்ற மன்னன் தன்னுடைய வேலை பளு காரணமாக வாக்களித்ததை மறந்துவிட்டான். காலையில் அந்த காவலாளி இறந்து கிடந்தான். அவன் அருகே ஒரு கடிதம் மட்டும் இருந்தது. அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: மன்னா, இவ்வளவு நாட்களாக கடுங்குளிரை மௌனமாக தாங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் குளிரை தாங்கும் ஆடை எனக்கு கிடைக்கும் என்ற என் எதிர்பார்ப்பு இதுவரை இருந்த என்னுடைய மன உறுதியை குலைத்து என்னை கொன்றுவிட்டது. ஆம், நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதி மற்றவரிடம் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். எனவே அந்த வாக்குறுதிக்கு முன் சற்று யோசியுங்கள். நாம் யாருக்கேனும் வாக்குறுதி கொடுக்கிறோம் என்றால் அந்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது நிறைவேற்ற கடமையோடு நாம் இருக்க வேண்டும். நன்றி. Thank you.